தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து சென்னை வழியாக இலங்கை வந்த இலங்கை பெண் ஒருவர் அரிய வகை பாம்புகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் சுங்க அதிகாரிகள் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர். 40 வயதுடைய குறித்த இலங்கை பெண் உயிருள்ள எலோ அனகுண்டா, பால் பைதன், ஸ்பெக்லெட் கிங் ஸ்னேக், ஹொண்டுரான் மில்க் ஸ்னேக் உள்ளிட்ட 6 வகை அரிய பாம்புகளை கடத்தி வந்துள்ளார். நேற்று இரவு இண்டிகோ விமானத்தில் வருகை தந்த குறித்த பெண்ணை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பல்லுயிர் கலாசார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவுடன் சேர்ந்து மேற்கொண்ட சோதனைகளில் இந்த பாம்புகளை கண்டுபிடித்தனர். இந்த பாம்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளவைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த பாம்புகளை இலங்கையில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த பாம்புகள் பெரிய பாம்புகளாக மாறுகின்ற போது வீடுகளில் வைத்திருப்பது கடினம் என்றும், நாட்டின் வனப்பகுதிகளுக்குள் அவற்றை விடுவிப்பது நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பில் கடுமையான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அத்தகைய விலங்குகளை விமானத்தில் கொண்டு வருவது சட்டவிரோதமானது என்பதுடன் மிகவும் ஆபத்தானது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சுங்க விசாரணைகளுக்கு பிறகு சுங்க அதிகாரிகளால் அவை மறு ஏற்றுமதிக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டன. இலங்கையில் சிலர் பாம்புகளை செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்பட்டு வரும் அதே வேளையில் அவற்றின் உணவுக்காக ஒரு சிறிய வெள்ளை எலியை இலங்கைக்கு அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் சுங்க அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.